ஹாய் ஆல். இது கைண்ட் ஆஃப் ஸ்வீட் தான். ஆனால் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெறும் அரிசி மாவு போதும், கொஞ்சம் வெல்லம் போதும். இது அரிசி மாவு கடையில் வாங்கின மாவு தான். அதில் 3 ஸ்பூன் சர்க்கரையும் ஒரு சிட்டிகை உப்பும் போட்டு பிசைஞ்சிருக்கேன். இதில் வேணால் நீங்கள் கிரேட்டட் கோக்னட் வேணாலும் போட்டு பிசையலாம். என் பொண்ணுக்கு டேஸ்ட் பிடிக்காதுன்றனால பண்ணலை. இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு மாவை ரெஸ்ட் பண்ணி விட்டுடுங்க. இந்த கொழுக்கட்டைக்கெல்லாம் பண்ணுவோம்ல, சேம் அதில் சர்க்கரை போட மாட்டோம். இல்லை கொஞ்சம் சர்க்கரை அந்த மேல் மாவு ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பசங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த சொப்பு மாதிரி ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடுவாங்க ஜாலியாக. இதில் என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆவியில் அந்த இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வந்து எடுத்த உடனே இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இதுதான் வெல்லம் தான். இதில் வேணும்னா நீங்கள் அந்த தேங்காய் வெல்லம் போட்டு அந்த இது மாதிரி பண்ணுவோம்ல கொழுக்கட்டைக்குள்ளே, அது மாதிரி பண்ணி கூட அது மேலே வச்சிடலாம். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டை மாதிரியும் இல்லை, ஸ்வீட் மாதிரியும் இல்லை.